ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். செம்மொழி பூங்காவுக்கு போனது. ஆக்சுவலாக இது செம்மொழி பூங்காக்குன்னு போகலை, பக்கத்தில் இருக்கிற கலைஞர் பூங்காக்குன்னு போனோம். ஆனால் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால டிக்கெட் எதுவும் நின்று வாங்க முடியாது க்யூவில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த செம்மொழி பூங்காவில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து செம்மொழி பூங்காவுக்கு போனது. அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ட்ரி ஃபீஸ் கூட வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. போன உடனே பார்த்திங்க அப்படின்னா கார் 2 வீலர் பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸ் வந்து பெர் பர்சனுக்கு 75 ருபீஸ் வாங்கினாங்க. நாங்கள் 2 பேர்த்துக்கு வந்து 150. அப்புறம் பையனுக்கு வந்து 3 வயசு அப்படின்றதுனால என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. நாங்கள் 150க்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எல்லாத்தையும் வந்துட்டு நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்காக சின்னதாக வந்து ஒரு கிளிப்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதனால தான் எல்லாமே வந்து இப்படி போர்ட்ரேட்டில் இருக்குது. நீங்கள் வீடியோ கொஞ்சம் ரைட் சைடு திருப்பி வச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து கரெக்டான வியூவில் வந்து இருக்கும். நான் வந்து இது எல்லாமே வந்து போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு லேண்ட்ஸ்கேப்பாக வந்துட்டு வீடியோக்காக போட்டிருக்கேன். அது யாராவது போகாதவங்க போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு போடுறேன் இந்த வீடியோவாக, ஃபுல் வீடியோவாக. இதை நான் ஷார்ட்ஸ்க்காக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது. பட் யாராவது போகலை அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து அப்படியே வந்து இதை வீடியோவாக மாற்றிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முன்னாடி போகும்போது இது ஆக்சுவலாக ஒரு பொட்டானிக்கல் கார்டன். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து நம்மளுக்கு தெரியாத நிறைய பூக்கள், நிறைய வந்துட்டு இங்கே மரம், செடி, கொடி இது எல்லாமே வந்து நம்ம பார்க்காத மாதிரி முன்னே நிறையாவே வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பிளான்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ரொம்ப வந்து சுற்றி பார்க்குற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னாடி எப்போதும் இருந்த மாதிரி பெரிய மரங்கள் அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் முன்னே இருந்த மாதிரி பிளான்ட்ஸ் எதுவுமே வந்து இங்கே வந்து அவ்வளோக்கா இல்லை. ஏன்னா அந்த இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி 2-3 பிளான்ட்ஸ் தான் வந்து இருந்துச்சு. இந்த பூ வந்து நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சவர் தான். முன்னே பார்த்திங்கன்னா அது என்ன பூ, என்ன பிளான்ட்டு அப்படிங்கிறதே தெரியாது. அங்கே நேம் எழுதி வச்சுருப்பாங்க. அதை நம்ம ரீட் பண்ணி அதோட நேம் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். புதுசாக பிளான்ட்டும் வந்து அங்கே வந்து 1 வீக்லி இல்லாட்டி 2 வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து இன்ட்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து இப்போ நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் போய் ரொம்ப நாள் ஆனது அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை போல். இந்த மாதிரி நார்மலாக இந்த மாதிரி 2-3 பூவோட 2-3 பிளான்ட்டோட அப்படியே வச்சுட்டாங்க. இது பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிறத மாற்றி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட் பிளேஸாக வந்து மாறிப்போச்சு. அப்படி தான் எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ ஷூட் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நாங்கள் 2 இயர்ஸ் பிஃபோர் போகும்போதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியல் ஷூட்டிங் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் இடம் வந்து நாங்கள் பார்க்கல, அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து போனது பார்த்திங்கன்னா வேறு எதுக்கு போனது, அந்த கலைஞர் பூங்கா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா சென்னையில், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் வந்து முடியலை அப்படிங்கிறதுனால இந்த சைடு வந்தாச்சு. சரி, வந்ததுக்கு நம்ம ஒரு வீடியோவாவது போஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆச்சு. எக்ஸாக்டாக 20 மினிட்ஸ் தான் அங்கே பார்க்குக்குள்ளாரே நாங்கள் இருந்திருப்போம். அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் போயிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்ன அப்படின்னா இவ்வளோ சிட்டி, அந்த காரு, பைக்கு, அந்த சவுண்டு அதுக்குள்ளார அப்படி சென்னை சிட்டிக்கு நடுப்புற பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பூங்கா அப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸான விஷயந்தான். முன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லவ்வர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்மலாம் போக முடியாது, ஃபேமிலியோடலாம் போக முடியாது அப்படி இப்படிம்பாங்க செம்மொழி பூங்காவுக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முன்னே ஓரளவுக்கு அப்படி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஃபேமிலியோட ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லோரும் வராங்க. எல்லா இடமே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாலும் இந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சில செட்டிங்ஸ் வந்து மாற்றிட்டாங்க. இதுக்கு இப்போ இருக்கிறத விட முன்னே பார்க்கும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஃப்ளார்ஸ் வந்துட்டு கொடியாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து சேர்ஸ்லாம் போட்டு நம்ம மூவிலலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லப்போனால் ஒரு ரொமான்டிக்கான பிளேஸ் மாதிரி எல்லாமே இருந்துச்சு அப்போ பார்க்கும்போது. இப்போ அந்த பிளேஸ்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியலை. அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே மாற்றி வச்சுருக்காங்க. அதுவாக நாள் ஆக ஒன்று சேஞ்சஸ் ஆகிட்டு தானே இருக்கும். பட் இந்த பெரிய மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் நம்மளுடைய செம்மொழி பூங்காக்கு ப்ளஸ்ஸே இந்த பெரிய மரங்கள் தான். பாருங்கள், இங்கேருந்து அவ்வளோ தூரத்துக்கு அண்ணாந்து நம்ம வீடியோ எடுக்கிற மாதிரி அண்ணாந்து பார்க்குற மாதிரி தான் அவ்வளோ பெருசுக்கு எல்லா மரங்களுமே இருந்துச்சு. இவ்வளோ வெயில்லையுமே அங்கே வெயில் வந்து அவ்வளோக்கா வந்துட்டு தெரியலை. நாங்கள் வந்து ஒரு 5 o'clock வரைக்கும் 5 o'clock போயிருப்போம்.
அதுக்கப்புறம் இதோட ஓப்பனிங் டைம் வந்து 9 AM டு இப்போ வந்து நமக்கு 6 o'clock வந்து இருட்டிடுறதுனால 6 o'clock வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. முன்னே வந்து 7 PM வரைக்கும் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து இந்த பூங்காவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு சரியாக வந்து தெரியலை. இங்கே வந்து சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து ஒரு பெரிய பாண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. ஆனால் அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. மெயின்டைன் பண்ணாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த மழை பெஞ்சு அதில் தண்ணி தேங்கி நின்று அது மேலே வந்து பச்சை பசேல்னு ஃபுல்லாக பாசி படிஞ்சிருந்து அந்த பச்சை பசேல்னு பாசி படிஞ்சிருக்கிறதுக்கு மேலே ஒயிட் கலர்ஸ் பூ வந்து அந்த மரத்துலேருந்து விழுந்து அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் இல்லை. அதை இன்னும் க்ளீன் பண்ணி வாட்டரை வந்து க்ளீனாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாகவே அதுவாக வந்து மழை பெஞ்சி தேங்கின தண்ணியில் எல்லாமே வந்து ஃபார்ம் ஆகி அதுவே வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. முக்கால்வாசி அங்கே வரவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நின்று தான் வந்து ஃபோட்டோஷூட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பாண்டுக்கிட்ட தான் வந்து எல்லாமே வந்து ஃபோட்டோஷூட், பேபி ஃபோட்டோஷூட்டு, மெட்ரானிட்டி ஃபோட்டோஷூட்லேருந்து எல்லாமே அங்கே வந்து நாங்கள் போனப்போ நடந்துட்டு தான் இருந்துச்சு. அது எப்போதுமே அங்கே வந்து ஷூட்டிங் வந்து எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் அங்கே வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஸ்டேடியம் மாதிரி உட்கார்றதுக்கு பிளேஸ் வந்து சென்டரில் வந்துட்டு இருக்குது. அது எல்லாமே பின்னாடி வீடியோவில் வரும், நீங்கள் பாருங்கள். ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால அங்கே சன் வந்து செட் ஆக போகிற டைமு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீன் கலர் மரத்துக்கு பின்னாடி அப்படியே எல்லோ கலர் சூரியன் வந்து மறைஞ்சு நின்று இருக்கிறது அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. பேசிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சன் செட் ஆகிறது, சன் ரைஸ் ஆகிறது, இது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கவும் ரொம்ப பிடிக்கும், பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும். அதை அப்படி ரசித்து பார்ப்பேன். சூரியன், வானம், மேகம், மழை, நேச்சர் எல்லாத்தையுமே எனக்கு ரசிக்கிறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் ரொம்ப வெறித்தனமான நேச்சர் லவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப வந்துட்டு எனக்கு ஹாப்பி. ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அந்த குட்டியான அந்த பிரிட்ஜுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க. அது மூங்கில் கட்டை இல்லை, ஆனால் வந்து அதில் பெயிண்டிங் வந்து மூங்கில் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்னேன்ல அந்த பாண்ட் வந்துட்டு இதுதான், பார்த்துக்கோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த க்ரீன் கலர் பாண்ட்டுக்கு அவங்க எல்லோ கலர் சுடிதார் போட்டு ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது கான்ட்ராஸ்ட்டாக பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் பேபி எல்லாம் வச்சு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. வந்து பார்த்திங்க அப்படின்னா மூங்கில் மரங்கள் வந்து இருந்துச்சு. வளர்ந்த மூங்கில் மரங்களும் இருந்தது அந்த பாண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு. அதோட வந்து பார்க் எண்ட் ஆகுது. அந்த எண்டில் அந்த செவத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே மூங்கில் மரங்களாக அப்படியே வச்சுருக்காங்க. அதில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இப்போ குட்டி குட்டியாக சின்ன சின்ன மூங்கில் மரங்களும் வந்துட்டு இருக்குது பார்க்குறதுக்கு. அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபுல்லாக போகிற வழி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷூட் தான். இங்கே பாருங்கள், பிங்க் கலர் கவுன் போட்டு ஒருத்தவங்க வந்து மெட்ரானிட்டி ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடி அந்த மரத்தில் வந்து ஃபுல்லாக அப்படியே சுற்றி இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ செட்டிங் வந்து ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி வந்து தன்னால் ஊற்றும் இல்லையா, நம்ம கூட நிறையா வீடியோஸில் பார்த்துருப்போமே. இது எப்படி தனியாக வந்து ஜக்கு மட்டும் மேலேருந்து தண்ணி ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜக்கோட செட்டிங்கும் வந்துட்டு இந்த பூங்காவில் இப்போ புதுசாக போட்டுட்ருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக செஞ்சு முடிக்கல போல். அதனால் அது அப்படியே நிற்கிது ஆப்போசிட்டில் அப்படியே.
அது வந்து இனிமேட்டு செட்டிங் முடிச்சு அதுலேயும் தண்ணி வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அட்லாஸ்ட் நான் எங்கே வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேனோ அந்த இடத்துக்கே வந்தாச்சு. இதில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் ஃப்ளார்ஸ் மட்டும்தான் எடுத்தேன். இங்கே நிறைய கிராஸை வந்துட்டு நிறைய டிசைனாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் எடுக்கலை. ஸோ ரிட்டன் வரும்போது அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வளைச்சி நான் வந்து அது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கிளம்புறதுக்காக பைக் எடுக்க போயிட்டாங்க. அந்த வீடியோ நான் கொஞ்சம் அப்படி மாற்றி எடுத்து வச்சுருப்பேன், லேண்ட்ஸ்கேப்லேயும் ப்ரோட்ரேட்லேயும். அதை நீங்கள் வந்து எப்படி வந்து இருக்கோ அந்த மாதிரி நான் மாற்றி எடுத்தேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் லாஸ்ட்டு கிளிப்பு அங்கே நான் வீடியோ எடுத்தது. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர் கைஸ். தேங்க்யூ.